ஹாய் சிஸ்டர், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் என்னோடய வேலைகள் எப்படி செஞ்சேன்றது தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு வந்தோம். அதில் ஒயிட் கிளாத் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் அதை வாஷ் பண்ணலான்ட்டு. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, துணியை நான் ஊற வச்சிடுறேன். ஊற வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா சுடு தண்ணியில் ரின் ஆலா, பேக்கிங் சோடா, ரின் பவுட்ரு இல்லை எந்த பவுட்ரு வேணாலும் போட்டுக்கலாம். நான் ரின் பவுட்ரு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வினிகர் ஊற்றி துணியை ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஊற வச்சிடுறேன். ஊற வச்சுட்டு நான் அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டிடுறோம். காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு தான் துணி ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த வெளியே பால்கனியில் மட்டும் ஒட்டடை கொஞ்சம் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது முடியுமான்னு தெரியல. இந்த துணி ஊறுற கேப்பில் நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோடய பிளானிங் எப்படி இருக்குன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நார்மல் டேஸை விட வீக்கெண்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் நிறையா ஒர்க் இருக்கும். எனக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா ஒர்க் இருக்குது. அதில் சின்ன சின்ன ஒர்க்கு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வேலை மாதிரி நீங்களும் பிரித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மதியம் டைம் கிடைக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் துணி ஊற வச்ச கேப்பில் வீடெல்லாம் கூட்டி பெருக்கி வாரியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியே பால்கனியை க்ளீன் பண்ணிடலான்னு வந்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஒட்டடை அடிச்சுட்டு கூட்டி வாரிடுறேன். அப்புறம் வெளி வேலை உள் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தை போய் வாஷ் பண்ணிட்டா கிச்சன் வேலை கொஞ்சம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து துணி துவைச்சிட்டு அப்புறம் சமையல் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நல்லா பெருக்கி வாரியாச்சு. நான் வெளியே தான் ஒயிட் கிளாத் வாஷ் பண்ணலான்னு இருக்கேன். வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக இந்த வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி வீடியோக்காக எடுத்தோன்னா தான் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி வேலை செய்ய முடியுன்றதுக்காக இந்த 12 மணிக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சாகணும். இது எல்லாருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் 12 மணிக்குள்ளே முடிச்சுட்டு மதியம் சமையல் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. பாத்திரம்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். காலையில் டிஃபன் பண்ண பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டா தான் மதியம் சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்புறம் மதியம் வேறு சமையல் பண்ண பாத்திரம்லாம் இருக்கும், அது ஈவினிங் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இல்லைன்னா மொத்த பாத்திரமும் உட்காந்து சண்டேயில் கூட நம்ம வாஷ் பண்ணிட்டு இருந்தோன்னா அந்த நாளே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையை பிரித்து செஞ்சிடலான்றதுக்காக தான் இப்போ வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி ஆகணும். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மதியம் சமையல் பண்ணிவிட்டு ஒரு 2 மணிக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கிறேன். என்னோடய வேலை நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே முடிச்சிட்டேனா இல்லையான்றதை பார்க்கலாம். இப்போ பாத்திரம்லாம் ஓரளவுக்கு வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இன்றைக்கி வேலையை செஞ்சுட்டோன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் மதியம் ரெஸ்ட் எடுக்க நம்மளுக்கும் கொஞ்சம் நேரம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அதனால் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலையை பார்க்குறேன். எங்கள் வீடியோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு தான் வீடியோகிராஃபர். அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா உனக்கு நான் டீ போட்டு தரேன்னு சொல்லி டீ போடுறாங்க. டீ டிகாஷன் போட்டுட்டு அப்புறம் பால் ஊற்றி டீ போடுறாங்க. அவங்களுக்கு அப்படி தான் போட தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டீ போட்டு கொடுத்தாங்க. டீயோட டேஸ்ட் நல்லா இருந்தது. இன்னொன்று கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டாங்க. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் போடுறதால தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் பாப்பா போட்ட டீயை சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் துணி வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் துணி வாஷ் பண்ணி முடிச்சிட்டா கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். சமையல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் செய்கிற வேலையை தான் நானும் செஞ்சுருக்கேன். என்ன ஒன்று நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒயிட் கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் ஊறினதால் ஓரளவுக்கு எல்லா அழுக்கும் வந்துருச்சு. லைட்டாக ப்ரஷ் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லை, நம்ம ஆலா, பேக்கிங் சோடா, வினிகர்லாம் போட்டு ஊற வச்சதால் கரை எல்லாம் இருந்தால் கூட ஈஸியாக வந்துடும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. லைட்டாக ப்ரஷ் போட்டாலே போதும். இல்லைனா நம்ம ரொம்ப நேரம் ப்ரஷ் போடுற மாதிரி இருக்கும். நல்லா
ஒயிட் கிளாத்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். நான் என்னோடய கொடி கட்டியிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வெயில் அடிக்கும். காலையில் நல்ல வெயில் அடிக்கும். நான் என்ன பண்ணேன், மதியம் ஆயிடுச்சு, நான் துவைக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் இருக்க இடத்துல திக்கான துணியெல்லாம் போட்டேன். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்க இடத்துல மெலிசான துணியெல்லாம் போட்டு காய வடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். வெயிலில் நல்லா காய வச்சு எடுங்க. நல்லா வெயிலில் காஞ்சிதுன்னா நல்லா ஒயிட் கிளாத் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ்க்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் ஒயிட் கிளாத்தில் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. நான் சொல்கிறபடி நீங்களும் இதேமாரி ஒயிட் கிளாத்லாம் வாஷ் பண்ணி பாருங்கள், உங்கள் துணியும் பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். மதியம் சமையல் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் செய்கிற வேலையை வீடியோஸாக போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.